அனைவருக்கும் வணக்கம். 2026 குரு பெயர்ச்சிக்கான கும்பராசிக்கு உள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த குரு பயிற்சி பலன்களை 10 ராசிக்கு பார்த்தாச்சுங்க. தேவைப்படுறவங்க வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 11வது ராசியான கும்ப ராசிக்கான பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அதே வேளையில் ஆரோக்கியம் மற்றும் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். வேலையில் புதிய வாய்ப்புகளும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் அல்லது இடமாற்றம் இந்த நேரத்தில் கைகூடி வரும். தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத திருப்பங்களும் லாபகரமான மாற்றங்களும் உண்டாகும். பொருளாதார நிலை உயருங்க இந்த நேரத்தில். இருந்தாலும் எதிர்பாராத சுப செலவுகள் அல்லது வீண் செலவுகள், அந்த வீண் செலவுகளும் சுப செலவுகளாக தான் இருக்கும். வரவு செலவில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. வீட்டில் சுப காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுக்கணுங்க பேரண்ட்ஸ். சிறுநீர் மற்றும் உடல்நல குறைபாடுகள் வந்து போகுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் பயப்படுற அளவுக்கு எதுவுமே ஏற்படாது. நீங்கள் மருத்துவர் அணுகி அப்பப்போ உடம்பை காமிச்சிக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே கிளியர் ஆகிடும். உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அனைத்திலுமே சிந்தித்து பேசக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்களுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 முதல் கும்ப ராசியில் 6ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தந்து கொண்டிருக்கிறார். குருவின் பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் ஆதாயத்தை தரப்போகுதுங்க. அலைச்சலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் செல்வாக்கையும் தருவதாகவே அமையும் இந்த நேரம். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்க பார்க்கணுங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்லது. பிள்ளைகளின் திருமணத்தை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. ஆனால் நல்ல சம்பந்தமாக கண்டிப்பாக அமையும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய நேரம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொஞ்சம் காட்டுங்க. கண் எரிச்சல், வாயு கோளாறு, இது போல் சின்ன சின்ன வியாதிகள் போகும். பழைய வழக்குகளை இழுபறி நிலையே இருக்கும். ஆனால் அனுபவமிக்க வழக்கறிஞரை ஆலோசித்து நம்ம செயல்படும் பொழுது அதில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்குங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த நேரத்தில் சிறு சிறு வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் வாகனத்தில் போகும்பொழுது கவனமாக போவது நல்லது. அடிக்கடி வாகனமும் பழுதாகக்கூடிய நேரம் இது. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தொட்டது துலங்கும். திட்டமிட்ட வேலையில் வெற்றி உண்டுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி சிறப்பாக நடக்கும். கணவன் மனைக்குள்ளே இருந்த சந்தேகம் தீரும். பேச்சில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க. வழக்கில் வெற்றி கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் கௌரவ பதவிகள் தேடி வருங்க. சொந்த ஊரில் உங்களோட செல்வாக்கு கூடும். தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய நேரமாக இருக்கும். அலுவலகத்தில் அதிரடி முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை சுமையும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பாதியிலேயே நின்று போன வீடு கட்டும் பணியை இனி விரைந்து முடிப்பீங்க. கட்டிட அனுமதி, வங்கி கடன் உதவி, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமின்றி கிடைக்குங்க இந்த நேரத்தில். மகனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். தள்ளி போன உங்களோட மகள் கல்யாணத்தை இந்த நேரத்தில் நடத்தி முடிப்பீங்க. அதுவும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடத்தி முடிப்பீங்க. உங்களோட தன லாபாதிபதியுமான குரு பகவான் தனது நட்சத்திரத்தில் 2/6/2026 முதல் 18/6/2026 வரை பயணம் செய்வதால் குடும்பத்தில் அமைதி திரும்புங்க. செல்வாக்கு கூடும். திடீர் பணவரவும் இருக்குங்க. உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனி பகவான் நட்சத்திரத்தில் 18/6/2026 முதல் 19/8/2026 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் காரிய தடைகள் விலகும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிப்பீங்க. இந்த நேரத்தில் பிரபலங்கள் உங்களுக்கு நெருக்கமாகக்கூடிய முக்கியமான நேரம் இது. பூர்வ புண்ணிய
அஷ்டமாதிபதியான புதனின் நட்சத்திரத்தில் 19/8/2026 முதல் 31/10/2026 வரை மற்றும் 25/1/2027 முதல் 26/6/2027 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை அதிகரிக்கும். அதே போல் மகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. கேதுவின் நட்சத்திரத்தில் 31/10/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் செல்வதால் விஐபிக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டுங்க. இந்த நேரத்தில் அரசு காரியங்கள் முழுமையடையும், வழக்குகளில் வெற்றி உண்டு. அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம், ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது. வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் போட்டியாளர்களை சமாளித்து நல்ல ஒரு லாபம் ஈட்டுவீர்கள். மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதா நல்லது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதாவே இருக்கணுங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க நவீன சலுகைகளை அறிவிப்பீர்கள். வியாபார சங்க பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முக்கியமான காலகட்டம். அதே போல் மருந்து, என்டர்பிரைசஸ், ரியல் எஸ்டேட் இது போல் வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் தேடி வரும். வேலை கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும், கவலை வேண்டாம். போக போக எல்லாம் சரியாயிடும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைத்துவிடும். அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லதுங்க. கணினித்துறையினருக்கு பெரிய சம்பளத்துடன் வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தூக்கமின்மை, சளி தொந்தரவு கொஞ்சம் வருங்க. நீங்கள் அதை உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கலைஞர்கள், மூத்த கலைஞர்களை பகைத்து கொள்ளாதீங்க. புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இந்த குரு பயிற்சி கடும் முயற்சியால் எட்டை இழக்கும் காலமாக உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் தன தானியத்துக்கு குறைவில்லாமல், பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இந்த கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவில்பட்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் மிருதங்கம் வாசிக்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லதே நடக்கும், தோஷங்கள் நீங்கும். அதே போல் காது கேளாதவர்களுக்கு உதவுங்க, நீங்கள் நினைத்தது நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.